நான் வேசார்பாடி ஏரியாவில் இருக்கிறேன். ரியல் பர்த் வேல்யூ இந்த ட்ரஸ்ட் மூலயமா எங்களுக்கு முதல்ல அறிமுகமானாங்க. எப்படி அறிமுகமானா, அரிசி கொடுத்தாங்க. முதல் ஒரு மூட்டை அரிசி வாங்கினா 1000 ரூபான்னு, அது வெளியே கடையில் வாங்கினா 1300 ரூபான்னு சொல்லிட்டு எங்களுக்கு 300 ரூபாய் தள்ளுபடி பண்ணி இந்த அரிசி எங்களுக்கு முதல்ல எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் இதனால் 10 மாதம் வாங்கணும். எங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு மூட்டை அரிசி ஃப்ரீயாகவே கொடுத்து இதில் நாங்கள் நம்பர்ஸ் ஆனோம். சரி பரவாயில்ல, இந்த ட்ரஸ்ட் நல்லா எங்களுக்காக சர்வீஸ் பண்ணுது, நல்லா உழைக்குது, அதனால் நமக்கு சதயுகமாக நமக்கு இருக்குது. எந்த ஒரு இதுக்கும் நமக்கு பாராபட்சமின்றி நல்லா கொடுக்குறாங்க. அரிசியும் ரொம்ப நல்லா இருந்தது. எந்த ஒரு பிரச்சனை இல்லாத நாங்கள் 10 மாதம் நல்லா அரிசி வாங்கி நாங்கள் வந்து எங்கள் ட்ரஸ்ட்டில் இந்த ட்ரஸ்ட் மூலிமா பல பேரை நாங்கள் சேர்த்து எல்லாருமே அரிசியினுடைய பயன்பெற்றோம். ரொம்ப ஹெல்த்தாக இருக்கிற அரிசியாக பார்த்து தான் நல்ல அரிசியாக தான் கொடுத்தாங்க. தரம் குறைவு கிடையாது எல்லாமே. சரி, அவங்க இந்த அரிசியை இவ்வளோ கம்மியாக கொடுக்குற நேரத்தில் கடையில் வாங்கினா 400 1400 ரூபாய் 1500 ரூபான்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்க 1000 ரூபான்னு இவ்வளோ தள்ளுபடி பண்ணி கம்மியாக பண்ணி எங்களுக்கு கொடுத்ததுனால இதனால் நாங்கள் எங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு மற்றவங்களுக்கு எங்கள் குரூப் நம்பர்ஸுக்கெல்லாம் சொல்லி எல்லாருமே இந்த ட்ரஸ்ட் மூலிமா சேர்ந்து நாங்கள் பயன்பெற்றோம். அப்புறம் திடீர்னு இந்த ட்ரஸ்ட் மூலிமா வந்து உங்களுக்கு நாங்கள் லோன் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன இப்படி லோன் தரேன்னு சொல்கிறாங்களே, திடீர்னு வந்து எப்படி தரேன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த சார்கிட்ட நாங்கள் கேட்டோம். சார் என்ன சொன்னார், நாங்கள் வந்து ட்ரஸ்ட் மூலிமா இந்த அரிசி உபயோகப்படுத்தி விற்பனை பண்ணிச்சு இல்லைங்களா, அந்த ட்ரஸ்ட்டே உங்களுக்கு லோன் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த லோன் மூலயமா நீங்கள் பயன்பெறலாம் அப்படின்னு சொன்னாங்க. சார் எப்படி சார், என்ன சார் தருவீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் வந்து முதல்ல 50,000 நாங்கள் தரோம், 20,000 நாங்கள் மானியம் தரோம், நீங்கள் 30,000 தான் மாதம் 5,000 கட்டினா போதும் அப்படின்னாங்க. இந்த ட்ரஸ்ட் இவ்வளோ இதுவாக சொல்றதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்தது. இன்னும் அங்கங்கே பேங்க்லலாம் லோன் வாங்கினா வட்டியோடு தானே தருவாங்க. எல்லா ட்ரஸ்ட்டும் வட்டியோட, மகாசேமம் அப்புறம் லட்சுமி மகா. வணக்கம், என் பேர் சாந்தி. நான் சோழவரம் பிளாக்கில் வேலை செய்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் வேலை செய்கிறேன். புழல் பிளாக்லேயும் வில்லிவாக்க பிளாக்லேயும் 3 பிளாக்கில் வேலை செய்கிறேன். இந்த 3 பிளாக்கில் இருந்து இந்த ரியல் பர்த் வேல்யூ ட்ரஸ்ட்டை பற்றி ருக்குமணி மேடம் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மேடம் தான் எங்களுக்கு எல்லாமே இதை விவரமாக எடுத்து சொன்னாங்க. ஃபஸ்ட் நாள் மீட்டிங்லேயே இந்த மாதிரி 50,000 ஒரு தொழில், ஏற்கனவே அரிசி விவரத்தை பற்றி சொல்லிவிட்டு ஒரு தொழில் செய்கிறதுக்காக நம்மளுக்கு இதுவரையும் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் தாட்கோ தவிர இதுவரையும் எந்த ஒரு அமைப்பும் நம்மளுக்கு மானியம் கொடுத்ததில்லை. தாட்கோவுக்கு அப்புறம் இப்போ ரியல் பர்த் வேல்யூ ட்ரஸ்ட் மூலியமாக தான் நம்ம மானியம் வாங்க போகிறோம். இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா வந்து ஒரு தொழில், ஒரு மக்கள் வந்து ஒரு ஊனமுற்றோர், ஒரு விட ஒரு கணவனை இழந்தவங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு ரியல் பர்த் ட்ரஸ்ட் மூலியமாக ஒரு 50,000 லோனு, 20,000 மானியம், 30,000 கட்டணும். 6 மாதத்தில் 5,000 வட்டி இல்லா கடன். இதுவரையும் பேங்கில் நாங்கள் 300 குழுக்கள் வச்சுருக்கோம். சோழவரம் ஒன்றியத்தில் புழல் வில்லிவாக்கம் 3 பிளாக்கையும் சேர்ந்து 300 குழுக்கள் வச்சுருக்கேன் நான். இந்த 300 குழுக்கள்லையும் தாட்கோ தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் லோன் வாங்கினாவே வட்டி தான். வட்டிக்கு வட்டி போட்டு தான் நாங்கள் வந்து அந்த கடனை திருப்பி செலுத்துகிறோம். இது வந்து வட்டி இல்லா கடைன்ற போது இது எல்லா உறுப்பினருக்கும் ஒரு தரக்கூடிய ஒரு நல்ல ட்ரஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த ட்ரஸ்ட்டுக்கு நாங்கள் எங்களோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ட்ரஸ்ட் மூலியமாக இந்த ட்ரஸ்ட் மூலியமாக நாங்கள் நல்ல ஒரு தொழிலை செஞ்சு மக்களை பொருளாதார ரீதியாக, அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளை கூட ஒரு 20 வயசு இளம் பெண்களை கூட ஒரு தொழில் ரீதியாக ஒரு தையல் பயிற்சி, ஒரு எக்ஸ்போர்ட் வைக்கிறது, கொஞ்சம் இந்த பண உதவினால எவ்வளவோ பேர் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதை வந்து மக்கள் எடுத்தோன்னே தருவாங்களா, இவ்வளவு கொடுக்குறாங்க தருவாங்களா, இல்லை கண்டிப்பாக தருவாங்கன்னு சொல்லி மக்களை நாங்கள் எல்லாமே நல்ல முறையில் வழிப்படுத்தி சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த ரியல் பர்த் ட்ரஸ்ட்டுக்கு வந்து இந்த லோனை வந்து எங்களுக்கு நல்ல முறையில் கொடுத்து எல்லாரும் நாங்களும் நல்லா கட்டி மறுபடியும் அந்த 5 லட்சத்துக்கு தகுதியான அந்த நான் வச்சிருக்க 300 குழுக்களையுமே 5 லட்சத்துக்கு தகுதியான குழுக்களாக நான் உருவாக்கி தருவேன். இதில் நான் இதுவரை எந்த ஒரு பைசா மக்கள்கிட்ட சொல்லும் போது எந்த ஒரு பைசாவும் இதுக்கு இல்லை, செலவு இல்லை. வேறு பணம் மட்டும் கரெக்டாக வாங்கி மாதம் 6 மாதம் 20,000 மானியம், 30,000 6 மாதத்தில் கட்டினா போதும். இதில் எந்த ஒரு செலவும் இல்லை. பேன் கார்டு முக்கியமாக வேணும். அதுக்கு அவங்கவுங்களே வாங்கிக்கிறோன்றது மாதிரி நாங்கள் உறுப்பினர்கள், சங்க உறுப்பினர்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், விலாங்காடு பாக்கம், வில்லிவாக்கம், புழல், சோழவரம், வில்லிவாக்கம் இந்த 3 பிளாக்லையுமே நான் 300 உறுப்பினர்கள் கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதம்னு தான் நான் சொல்லலாம். இது மூலியமாக நாங்கள் இந்த ட்ரஸ்ட்லேயே இனிமேல் சேர்ந்து நாங்கள் எல்லா ஒரு வசதியும் பெறணும்னு நான் அந்த ரியல் பர்த் ட்ரஸ்ட்டுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம். என் பெயர் வெண்ணிலா. நான் ஆவடியிலேருந்து வரேன். நான் ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா வனிதாமணியில் நான் மெம்பர்ஸாக சேர்ந்ததுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நான் இதை பற்றி ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணும்போது அவங்களும் என்னையும் சேர்த்து விடுங்கன்னு என்னை கேட்டதுக்கு அவங்க என்னுடைய லிஸ்ட்டு 25 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு வேணும்னா உங்கள் ஏரியாவில் எல்லோரும் ஒரு 100 பேர் சேர்ந்தாங்கன்னா நான் உங்களை சேர்த்து விடுறோம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து எல்லோரும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம 100 பேரை சேர்க்கும்போது வனிதாமணியும் விற்கும் எங்கள் வீட்டாண்டி மீட்டிங் வைக்கும்போது அந்த மீட்டிங்கில் 25 பேர் யார் சேர்றீங்களோ அவங்களுக்கு நாங்கள் லீடராக சேர்த்து விடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் அதில் இன்ட்ரெஸ்ட் ஆனாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லோனுக்கு 50,000 தரோம், 20,000 மானியம், 30,000 நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 20,000 எந்த அளவுக்குன்றது எல்லோரும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு யோசித்தாங்க. அதுக்கப்புறம் பாசிட்டிவாக எல்லாமே திங்க் பண்ணும்போது ஓகே, நம்ம யாரும் 10 ரூபா ஒருத்தர்கிட்ட கொடுக்கல, வாங்கலை, அதனால பயம் இல்லை, தைரியமாக சேரலாம் அப்படின்ற ஒரு இதை நாங்கள் முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் லீடர்ஸுங்களாம் நான் சேரன்னு ஒரு 20 பேருக்கு சேர்ந்தாங்க. 20 லீடர்ஸுங்களுக்கும் இதை சேர்த்து விட்டால் அப்புறம் எல்லோரும் நான் லீடர்ஸாக சேர்றேன்னு சொல்லிட்டு இன்வால்வ் ஆனாங்க, இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் 20 பேருக்கும் சேர்றதுக்கு ஓகே. அப்புறம் ஒரு பயம், எப்படி இவங்க கொடுப்பாங்க, சேர்ந்தா நம்மக்கிட்ட நாளைக்கு கட்டலைன்னா நம்ம கேள்வி கேட்பாங்களா பப்ளிக்கு அப்படின்னு. லீடர் எல்லாம் 20 லீடர் சேர்ந்தாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணோம். மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா, நாங்கள் 25 பேர் சேர்க்குற மெம்பர்ஸ், அந்த 25 பேரில் யாராவது கட்டாத விட்டால் இந்த லீடர்ஸ்க்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சோம். அப்போ அந்த ட்ரஸ்ட்லேருந்து ஆர்பிபி ட்ரஸ்ட்லேருந்து உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை லீடர்ஸ்க்கு, நாங்களே அவங்கள டீல் பண்ணி யார் நாமினேஷனோ அவங்கள தான் நாங்கள் கேட்போம், உங்களை எந்த விதத்துலையும் உங்களுக்கு பாதிக்காது அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்ததுனால எல்லாருமே லீடர்ஸ்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருந்துச்சு, நம்பிக்கை இருந்தது. அதன் பிறகு எல்லாரும் 25 பேரை சேர்த்தாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னமும் சேர ரெடியாக இருக்காங்க. இப்போ பேன் கார்டு அந்த ஒரு இது காரணத்துக்காக தான் லேட்டாக நிற்குது. இப்போ பேன் கார்டு எல்லாருக்கும் ஓகே. நாங்கள் இப்போ லோன் வாங்குற கண்டிஷன் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கோம். லோன் வந்த பிறகு நாங்கள் சிறப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் காத்துக்கொண்டிருக்கோம். இந்த ஆர்பிஎஸ் ட்ரஸ்ட் மூலியமாக நாங்கள் நிறைய பலன்களை எதிர்பார்க்கிறோம். அதன் மூலியமாக எல்லாரும் இந்த ட்ரஸ்ட் மூலியமாக பயனடைய போகிறோம். அதனால் நான் இந்த ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம், என் பேர் ஷீலா. நான் பட்டாபுரம்லேருந்து வரேன். எங்கள் அக்கா மூலயமா இந்த ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க, ஆர்பிபி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதில் 50,000 லோன் தராங்க, 20,000 மானியம் தராங்கன்னு சொன்னாங்க. இது எனக்கு எப்படி தருவாங்களோ தரமாட்டாங்களோ என்ன பயம் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லோரும் இல்லை, இது நல்லா நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட பக்கத்தில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, என் மகளிர்கிட்டலாம் சொன்னேன். சரின்னு ஓகேன்னா அவங்க 10 குரூப் சேர்ந்துருக்காங்க. இது மூலமா அவங்களுக்கு நல்ல பயன் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். வணக்கம், என் பெயர் புவனேஸ்வரி. திருவள்ளூர் மாவட்டம் செஞ்சிப்பானவாக்கு கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே வந்தாமணி அம்மா மூலயமா நாங்கள் இந்த லோனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ரியல் 10 வேல்யூன்ற லோன் பற்றி சொன்னாங்க. அது 50,000 ரூபாய் லோனு, 30,000 கட்டணும், 20,000 மானியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாருமே நம்பிக்கையாக ஃபஸ்ட்டு இது பண்ணல. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து சொன்னதுனால மகளிர் குழு, ஒவ்வொரு குழுக்கும் எங்கள் ஊரில் ஒவ்வொரு குழுக்கும் நான் எடுத்து சொன்ன பிறகு என்னோடய மூலயமா நிறைய குழுவிலேருந்து சேர்ந்துருக்காங்க. இதோட ரியல் 10 வேல்யூவோட அதோட இதில் இருந்து நிறைய பயனை நாங்கள் அறிஞ்சிக்கணும்னு விருப்பப்படுறோம். இது ரியல் 10 வேல்யூவுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் வனிதாமணி. நான் வேசார்பள்ளியில் வசிக்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரியல் 10 வேல்யூவில் ஃபஸ்ட்டு நாங்கள் 25 ரூபாய் விட்டு ஒரு நம்பர் ஆனோம். அது மூலிமா எங்களுக்கு லோன் ஃபஸ்ட்டு அரிசி வியாபாரம் பண்ணோம். அதுக்கு அடுத்தது எங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 50,000 6 மாதம் கட்டணும், 4 மாதம் அந்த ட்ரஸ்ட்டே கட்டுறது அப்படின்னு சொன்னாங்க.
சரின்ட்டு இல்லை எங்களை வந்து நிறைய பேரை சேர்க்க சொன்னாங்க. நாங்கள் வந்து நிறைய குழு சேர்த்துருக்கோம், ஒவ்வொரு ஏரியாவில் போய் சேர்த்துருக்கோம். அது மூலிமா வந்து ஒவ்வொரு லீடர் நிறைய லீடரை சேர்ந்துருக்கோம். ஒவ்வொரு லீடருக்கும் வந்து இந்த 10 மாதம் கழித்து மாதம் 10,000 ரூபாய் நீ உதவியாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மூலிமா அந்த 10 மாதம் கழிச்ச பிறகு 5 லட்சம் லீடருக்கு மட்டும், உறுப்பினர் கிடையாது, உறுப்பினருக்கு வந்து 1 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மூலியமாக வந்து கரெக்டாக கட்டணும். அது இல்லாமல் எங்களுக்கு வந்து 4 லட்சம் அவங்களே கொடுக்குறாங்க. நாங்கள் மாதம் வந்து 12,500 ரூபாய் கட்டணும். 12,500 ரூபாய் 1 லட்சம் தான் கட்டுறோம். அப்போ 4 லட்சம் வந்து அவங்களே எங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. மொத்தம் வந்து 5 லட்சமாக ஆகுது. அதுக்கு முன்னாடி நிறைய வந்து சலுகைலாம் உண்டு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு, கல்யாணம் ஆகிற பிள்ளைங்களுக்கு நிறைய வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு சொல்லி இது மூலயமா அநேக உறுப்பினர்களும் அநேக லீடர்களும் இதை பயன்பெறுவாங்க. இன்னும் நிறைய உதவிகளை நாங்கள் பெறுவோன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். இது கொடுக்குற ட்ரஸ்ட்டுக்கு நாங்கள் அனைவருமே எத்தனை குரூப்பு சேர்ந்துட்டுமோ அனைவரும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். வணக்கம். வணக்கம். ரியல் பர்த் ட்ரஸ்ட் மூலியமாக எங்களுக்கு வந்து இந்த ட்ரஸ்ட்டை வந்து அறிமுகப்படுத்துறது வந்து மேடம் ருக்மணி மேடமும் அனிதா மேடமும் இவங்க 2 பேர் வந்து ரெடில்ஸ் ஏரியாவில் வந்து அநேக இடங்களில் நாங்கள் மீட்டிங் போட்டோம். மகளிர் மீட்டிங்கெல்லாம் போட்டு அவங்களுக்கு இந்த ட்ரஸ்ட்டு வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நாங்கள் தெரிவித்தோம். அது மட்டும் இல்லை, இந்த 50,000 ரூபாய் வேல்யூ பற்றி தெரிவிச்சுட்டு 50,000 ரூபாய் எப்படி கட்டணுன்றது அவங்களுக்கு விளக்கமாக நாங்கள் சொன்னோம். அதனால் அநேக ஜனங்கள் வந்து இதில் கலந்து பயன்பெறுறாங்க. இது நல்ல ஒரு வேலையான ட்ரஸ்ட்டாக இருக்குது. எங்களுக்கு இன்னும் அதிகமான உதவிகளையும் இன்னும் அதிகமான நல்ல ஒரு வேலையான எல்லா உதவிகளும் கிடைக்குமாறு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ட்ரஸ்ட்டுக்காக. வணக்கம். என் பெயர் தானியல் சவுந்தரராஜன். நான் சோழவரம் பகுதியில் இருக்கேன். நான் அந்த பகுதியிலே சர்ச்சு பாஸ்டராக இருக்கேன். இந்த ரியல் பர்த் வேல்யூஷன் ட்ரஸ்ட்டை எனக்கு மோகனா டாக்டர் என்று அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா எங்களை சொல்லி ஒரு மணி நேரம் தான் ஆகும். இதை பற்றி நாங்கள் கூட ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு அவ்வளோவா எங்களுக்கு யாரும் நிதி கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் அந்த ரியல் பர்த் வேல்யூஷன் ட்ரஸ்ட்டை பற்றி சொன்னது நிமித்தமாக நாங்கள் வந்து சோழவரம் ஒன்றியத்தில் சில பகுதிகளை நாங்கள் வளைத்தோம். அப்போ நாங்கள் எங்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி பேசும்போது இந்த ட்ரஸ்ட்டு எங்கேருந்து வருதுன்னு சொல்லி நாங்கள் ஆலோசனை பண்ணோம். அது தாம்பரம் பகுதியிலே அங்கே அமைப்பு வைத்திருக்காங்க. அங்கே தான் வந்து இதை நடத்துகிறாங்கன்னு நாங்கள் விசாரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பாக வந்து பெங்களூர் பகுதியில் இது கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு கேள்வி நாங்கள் கேட்கும்போது அது நடந்தது. பெங்களூரில் இது கொடுத்துருக்காங்கன்னு நாங்கள் விசாரிக்கும் போது உறுதி எடுத்த அப்புறமா தான் நாங்கள் 2 நாளில் 40 குழுவை நாங்கள் உற்பத்தி பண்ணோம். 40 குழுவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 40 குழுவை சேர்த்த உடனே ஒவ்வொரு குழுவுக்கு 25 பேர் நியமித்தோம். அந்த 25 பேரில் பார்த்தீங்கன்னா முதல்ல லீடர் யார் சேராங்க அவங்களுக்கு மட்டும்தான் முதல்ல 50,000 லோனு. உறுப்பினர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதம் ஆகும். அதனால் நீங்கள் எல்லோரும் லீடர் ஆகணும்னா அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக லோன் வரும்னு சொன்ன உடனே அவங்க 40 குழுவை ஒன்று சேர்ந்து அவங்க தனியாக ஒவ்வொரு குழுவாக சேர்த்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 100-150 குழுவாக ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா சம்பளம் குழு அந்த குழுவுடைய தலைவிக்கு 10,000 ரூபான்னு கொடுக்குறாங்க. அந்த 10,000 எதுக்காகன்னா வந்து உற்சாகத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த 10,000ன்றது பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம்தான். ஆனால் இது 6 மாதம் அந்த குழுவை